அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்கள் மானிப்பாய் பகுதியில் தான் நிக்கிறோம். அதாவது மானிப்பாய் சந்தியில இருந்து மானிப்பாய் ஹிண்டு கொளிச்சு நோக்கி போற பாதையில முதலாவது வலதுகை பக்கம் வர வீதியில தான் ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. வேலக்கை பிள்ளையார் கோயில்னு சொல்லி ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று வரும். அந்த கோயிலுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னு சொன்னா நாச்சிமார் வீதின்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று இருக்கு. அந்த வீதியில தான் இப்போ எங்களுக்கு ஒரு காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. மானிப்பாய் சந்தியில இருந்து இந்த காணி சரியாக 1200 மீட்டர். அதாவது பொறுத்தவரையில் இந்த காணியின் எல்லைகள் மிகவும் நேர்த்தியாக அடைக்கப்பட்டு அறுக்கிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த காணியை பொறுத்தவரையில் காணியின் வடக்கு எல்லை மற்றும் கிழக்கு எல்லை மதிலாகவும் மேற்கு எல்லை மற்றும் தெற்கு எல்லை வேலியாகவும் காணிக்குள்ள ஒரு சிறிய குடும்பம் வசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடு போன்ற அமைப்பும் காணப்படுது. அதாவது ஒரு ரூம், கிச்சன், ஒரு சிறிய விராந்தை போன்ற அமைப்புடனான வீடு காணப்படுது. அதே நேரம் இந்த காணிக்குள்ள 2 கிணறுகள் இருக்குது. வெட்டு கிணறு காணப்படுது. முன்னுக்கு நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற கிணறு பங்கு கிணறாக தான் காணப்படுது. ஆனால் முற்று முழுதாக கல்லால் பொலிகல்லால் கட்டப்பட்ட கிணறு தான். அதே நேரம் இந்த கிணற்றை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிணற்றுல காணப்படுற தண்ணி குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடியது. நீங்கள் பார்க்கிற இந்த காணொலியில உங்களுக்கு தெரியும், தென்னங்கன்றுகளும் காணப்படுகிறது, காய்க்கின்ற தென்னையும் காணப்படுகிறது. மொத்தமாக 40 தென்னை மரங்களும் 20 தென்னங்கன்றுகளும் இந்த காணிக்குள்ள காணப்படுகிறது. இது நன்னீர் வளத்தை கொண்ட வெட்டு கிணறத்தான் காணப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்ப இந்த காணொலியில பாக்குறீங்க. இந்த 10 பிறப்பு காணிக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலை பாத்தீங்கன்னு சொன்னா பிறப்புக்கு 40 லட்சம். விலை பேசி தீர்மானிக்கலாம்.